ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திகுதிநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான வித்தை. இன்றைக்கு இந்த வித்தைக்கு நிகரான வித்தை இன்னும் ஒன்று இருக்குமா என்று பார்த்தால் என்னுடைய அனுபவத்தில் இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால் இந்த வித்தையின் மூலம் உலகத்தில் உள்ள அனைத்து வித்தைகளும் எந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு வரும், அது எப்போது அவர்களுக்கு கைகூடும், எப்போது அவர்களுக்கு மிகச்சிறந்த உயரத்துக்கு கொண்டு போகிறது, எப்போது அதல பாதாளத்துக்கு கொண்டு போகிறது என்பதையும் தெள்ளத் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புத வித்தை என்றால் அது ஜோதிடம் என்பதை தவிர மற்றொன்று இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பணம் சம்பாதிக்க ஏதுவான வித்தை என்று இன்று நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. இந்த பணம் சம்பாதிப்பதில் மட்டும் ஜோதிடத்தை உட்படுத்தி ஒரு காலம் அவர்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டம் முடிந்து மற்றும் ஒரு காலகட்டம் தொடரும் பொழுது பலமான கௌரவ குறைச்சலையும் அவமானத்தையும் இந்த ஜோதிடம் அவர்களுக்கு அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு கால கண்ணாடியாக ஒரு ஜோதிடன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஜோதிடம் அவனை வாழ்நாள் முழுவதும் ஒரு கௌரவத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அசைக்க முடியாத பொருளாதாரத்தையும் தந்து விடுகிறது என்பது நிறைய ஜோதிடர்கள் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஒரு பொருளாதாரம் என்பது பொய் வேஷம். எப்போது வேண்டுமானாலும் வரும், எப்போது வேண்டுமானாலும் போகும். அது வரும்போதும் போகும்போதும் எப்படிப்பட்ட நிலையை நமக்கு அடையாளம் காட்டும் என்பதை நவகிரகங்கள் தெளிவாக நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அந்த வகையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். பாவ பலன்கள் 12 பாவ பலன்களும் தர முயற்சி செய்து இன்று 10வது பாவம் சார்ந்த தகவல்களை ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தியாகராஜசேகரம் என்ற 1926ஆம் ஆண்டு வந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு தகவல்களும், இந்த தகவல்கள் அனைத்தும் நடைமுறையில் ஒத்துப்போன தகவல்கள் என்பது சற்று பெருமிதமான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. அப்படி பார்க்கும் பொழுது இன்று 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட நேற்றைய காணொளியினுடைய தொடர்ச்சி என்று அல்லது இதற்கு முந்தின காணொளியினுடைய தொடர்ச்சி என்று வைத்துக்கொள்ளுங்கள். 10, 9, 2 அல்லது 9, 10க்குரியவர்கள் கூடி கேந்திர திரிகோணங்களில் இருக்க நர வாகனம் வரும், போகவானாகவும் தனவானாகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் 2 என்பது 10ஆம் இடத்துக்கு திரிகோணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 9 என்பது முதல் தர திரிகோணம் என்பதை கருத்தில் கொண்டு பாருங்கள். இது நடைமுறையில் ஒத்துப்போகும். 2க்கு அதிபதி லக்கினத்தில் இருந்தால் வெகு திரவியத்தை புதைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனை திரவியங்களும் அவனே அதை அளிக்கிறான் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் தனக்கு 12இல் மறையும் பொழுது அந்த 12க்குரிய உறவுகள் யாரோ அவர்கள் மூலம் அந்த விரயத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று கருத்தில் கொண்டு பார்க்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக தெளிவாக உணர முடியும். 10ஆம் இடத்துக்குடையவன் துர்பலனாகி 6, 8, 12இல் மறைவிடம் ஏற்றிருக்கும் பட்சத்தில் தூரத்தில் சென்று, அதாவது வெளிநாடு வெளியூரில் சென்று ஒரு நல்ல ராஜபோஜிதனாகவும் துர்குணம் உள்ளவனாகவும் ஆகிறான் என்று சொல்லப்படுகிறது. 10க்குடையவன் சுக்கிரனுடன் கூடி கேந்திர ஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கும் பட்சத்தில் இவனுக்கு புண்ணிய தீர்த்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் 6ஆம் இடத்தில் இருக்க 6க்குடையவன் உச்சம் பெற்று புதனை பார்ப்பானாகி இவனுக்கு நல்ல தான தர்மங்களை செய்யக்கூடிய எண்ணத்தை தருகிறார். 10ஆம் இடத்தில் பூர்வபட்சத்து சந்திரன் வலிமை பெற்றிருந்தாலும் புண்ணிய தீர்த்த பலன் கிடைக்கும். 10க்குடையவன் புதனும் 4க்குடையவனும் சுபக்கிரகமாகி வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் யாகாதி கர்மங்கள் மூலம் இவர்களுக்கு புண்ணியமும் பொருள்களும் சேருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்க அல்லது 10க்குடையவனோடு கூட சுய சம்பாத்திய பொருளால் யாகாதி முதலிய கர்மங்களை செய்து முடிக்கிறான். இந்த அமைப்புள்ளவர்களே
கோயில் கும்பாபிஷேகங்களை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 10 குடையவனும் லக்னாதிபதியும் சூரியனுடன் கூடி தனக்கு தாழ்ந்த ஜாதியினரின் பொருள்களை அளித்து பொருள்களை தானமாக அளித்து யாகாதி கர்மங்களை செய்கிறார். இவர்களுடன் ராகு கூடினால் மந்திர தந்திரங்களால் திரவியத்தை தேடி யாகாதி கர்மங்கள் செய்வான். இவர்கள் குரு கூடியிருக்கும் பட்சத்தில் ராஜர்கள் மூலமாகவும் தனக்கு குருவாக சொல்லிக் கொடுத்த வித்தை கற்றுக் கொடுத்தவர்கள் மூலமும் தனது மூத்த சகோதரத்தின் மூலமாகவும் அத்தை வர்க்கங்கள் மூலமாகவும் இவர்களுக்கு தன தானியங்கள் யோகங்கள் வந்து சேர்கிறது. 10 குடையவனோடு 7 குடையவன் கூடியிருந்தால் தன் மனைவியின் பொருளால் யாகாதி கர்மங்கள் சேர்ந்து சுபத்தை அடைகிறான். கடகராசியில் சந்திரன் இருக்க குருவும் சுக்கிரனும் அவரை நயந்து பார்க்க மதியும் பாராவங்கிசமேறி நின்றால் நல்ல கீர்த்திமானாகவும் சகல சம்பத்தும் பொருள்களும் உடையவனாகவும் இருப்பான். 10 குடையவன் சனியோடு கூடி கொடூர அங்கிசமேறி, அதாவது 6, 8, 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6, 8, 12க்குரியவனால் பார்க்கப்பெற இவன் கொடூரமான நிலையில் இவனுடைய உடல் பாதிக்கப்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 10 குடையவன் சுபரோடு கூடி சுபகரகத்துக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லது சுபகரங்களுடைய தொடர்பில் இருந்தாலும் அல்லது சுபகரங்களுடைய அங்கிசமேறி இருந்தாலும் இவன் பூஜிதனாக வலம் வருகிறான். 10ஆம் இடத்தில் பாவகரகங்கள் இருக்க பாவர்களால் பார்க்கப்பெற 10 குடையவன் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் அவமானமில்லாமல் கீர்த்திமானாக நல்ல புகழோடு வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கேந்திரங்கள் பலம் பெறும் பட்சத்தில் இவன் யோகவான் என்பதை கருத்தில் கொள்ளலாம். 10ஆம் இடத்தில் சுபக்கரங்கள் இருக்க சத் விஷயங்களை செய்வான். ஆனால் இவனுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 10ஆம் இடத்ததிபதி பகை நேசத்தில் இருந்தாலும் பாவக்கரங்கள் கூடி சஷ்ட அஸ்தம விரயத்தில் இருந்தாலும் துர்விஷயங்கள், அதாவது இயல்பு நிலைக்கு மாறாக அல்லது சமுதாயத்துக்கு விரோதமான வகையில் பொருள்களையும் பொருளாதாரத்தையும் சேர்க்க முயற்சி செய்கிறார். 10ஆம் இடத்தின் சூரியன் கூடி ராகுவோடு சம்பந்தப்பட்டிருந்தால் மாந்திரிக தொழில் கைத்தேர்ந்தவனாக இருக்கிறான். குளிகன் கூடியிருக்கும் பட்சத்தில் ஆசார இனமும், அதாவது தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொருள்களை சேமிக்க விருப்பப்படுகிறான். அதனால் அவமானத்தோடு கூடிய பொருள் சேருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் புதன் இவர்கள் கூடில் வேள்வி முடிப்பான். இவர்கள் 4ஆம் இடத்தில் இருக்க 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் இருக்க அல்லது 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்க இவர்கள் ஜலக்கிரகங்களாய் அமைய கங்கா தீர்த்தம், கங்கை, யமுனை, காவிரி போன்ற புண்ணிய தீர்த்தங்களின் மூலம் நீராடுவதால் இவர்கள் புண்ணியங்களோடு சேர்ந்து பொருளாதாரத்தையும் சம்பாதிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 10ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தில் அமர அந்த 4ஆம் இடம் ஜல வீடுகளாக இருந்து ஜலக்கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் பெரிய பெரிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் இவன் நல்ல புத்திர பாக்கியங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதை தான் சொல்லியும் இருக்கிறார்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.